பச்சை மொச்சையில் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பச்சை மொச்சை 1 கப்பு, இதை 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் குக்கரில். தக்காளி 3 பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இது குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன். இது கொஞ்சம் கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த கடுகையும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோ. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கினோம். இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளியை போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூளை போட்டுக்குவோம். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கணும். தக்காளி அப்படியே நறுக்கி போடலாம், ஆனால் இப்படி அரைச்சி போட்டோம்னா நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். அதுக்காக தான் அரைச்சி போடுறோம். அடுத்து எடுத்து வச்சுருக்க இந்த மொச்சை சீசன் இன்னும் 3 மாதத்துக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் எல்லாருமே இதை வாங்கி விதமாக செய்வாங்க, கூட்டு பொரியல் அப்படின்னு. அடுத்து இந்த முருங்கைக்காயை போட்டுக்கலாம். இப்போ அதை கூட புளி தண்ணியை ஊற்றிக்கோ. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து அதோட உப்பையும் போட்டுக்குவோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் வேக விடலாம். பச்சை மொச்சை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. வாசம் மூக்கை தொலைக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்காய்க்கும் பச்சை மொச்சைக்கும் அப்படி தான் இருக்கும் போங்க. சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த மல்லித்தலையை தூவி இறக்கலாம். இப்போ இந்த பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.